காங்கிரஸ் இஸ் டிக்ளேரிங் திஸ் வார் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். அப்போ இவருக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கு இவர் மேலே தொங்குது. அமெரிக்க மக்கள் அகெயின்ஸ்டாக இருக்காங்க. மோர் தென் $200 பில்லியன் செலவாயிருக்கும். அப்போ இத்தனையும் தாண்டி ட்ரம்ப் வந்து வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த 5 நாள் ட்ரூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவுடைய பேச்சை ஈரான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஈரான் இஸ் நாட் ரெடி ஃபார் ட்ரூஸ். நீ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பாரு, நான் அடிக்கிறேன்னு அடிச்சிட்ருக்காங்க. ட்ரம்ப் வந்து யார்கிட்ட பேசினாருன்னு தெரியல. ஐ ஸ்போக் டு த டாப் பர்சன் இன் ஈரான் அப்படின்றார். யார் அந்த டாப் பர்சன்? டெம்பரரி வார் நிறுத்தம் என்பது அமெரிக்காவுடைய வீக்னஸ்னால் இந்த வார் நிறுத்தத்தை, ஏன்னா ஈரான் துணிஞ்சிட்டான். எதுக்கும் துணிஞ்சாச்சு. நெத்தன்யாகு அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஈரான் மீது நாங்கள் தாக்குதலை தொடருவோம். ஒட்டுமொத்த அரேபிய தேசத்தை அவர் ஆக்கிரமிப்பு பண்ணணும். நெத்தன்யாகுவினுடைய ஆசாபாசங்களுக்கு அமெரிக்கா மக்களை அடிமைப்படுத்துவதை அமெரிக்காவுடைய சிவில் சொசைட்டி அதை அங்கீகரிக்கலை. ட்ரம்ப் மட்டும்தான் அதுக்கு ஆதரவாக இருக்கார். காரணம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸு ஜுடானிஸ்ட் ஃபோர்ஸஸினுடைய அழுத்தம் காரணமாக இவர் நெத்தன்யாவுக்கு ஆதரவாக களமிறங்கி அமெரிக்கா இன்றைக்கு தங்கள் முகத்தில் மண்ணை பூசிக்கொண்டது ஈரான் மூலமாக என்றுதான். ஈரானுடைய ரோபஸ்ட்னஸ் இன் ஆர்மி பவர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாமல் மிசைல் கேப்பபிலிட்டியில் வந்து தே ஆர் ஃபார் மோர் சுப்பீரியர். மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ், பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் குரூஸ் மிசைல்ஸ் அண்ட் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், இத்தனையிலையும் வந்து அவங்களுடைய பவரை வந்து உலகம் பார்த்து விட்டது. டிகோகார்சியா தீவு வரைக்கும் கூட வந்து அடிக்க முடியும் என்பதை அவர்கள் சமீபத்தில் நிரூபிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ட்ரம்ப்புக்கு ஏற்பட்ட சார் இந்த போர் பதட்டம் காரணமாக இங்கேயும் வந்து மறுபடியும் பெட்ரோல் டீசல் விலையிருந்து உயர வாய்ப்புகள் இருக்கா? இல்லைன்னா மீண்டும் வந்து ஒரு லாக்டவுன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும்? இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து தொடர்ந்து மூடப்பட்டிருந்தால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து 9 நாளைக்கு 10 நாளைக்கு தான் இருக்கும். 5 to 5.5 மில்லியன் பேரல்ஸ் பெர் டே தேவைப்படுது. அது வந்து இன்னைக்கு வருதா அப்படின்றத நம்ம. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் முனைவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். ஈரான் இஸ்ரேலுடைய போர் வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு விஷயம் அறிவிச்சிருக்காரு. அதாவது 5 நாளைக்கு வந்து ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த 5 நாளைக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கான காரணம் என்ன? திடீர்னு இந்த முடிவை வந்து ட்ரம்ப் அவர்கள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? ஈரானுடைய வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, ஈரானுடைய ரிட்டாலியேட்டிங் கெப்பாசிட்டி, ஈரானுடைய பதில் தாக்குதல் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உருவாக்கியிருக்கு. சவுத் பார்ஸை வந்து இஸ்ரேல் இராணுவம் அடித்து கேஸ் ஃபீல்டு, ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு கேஸ் ஃபீல்டை அடித்து 2 ரிஃபைனரியை காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் தாக்குதலாக கத்தாரில் இருக்கக்கூடிய ராஸ் லபான் அந்த கேஸ் ஃபீல்டை ஈரான் அடித்துருச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் தட்டுப்பாடு உலகளவிய லெவலில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இது ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடினதுனால 20% ஆஃப் த குளோபல் ஆயில் சப்ளை அதில் நடக்குது. அதில் வந்து எதிரி நாடுகளுடைய இராணுவங்களை, எதிரி நாடுடைய டேங்கர்ஸை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்றதை ஈரான் டிக்ளேர் பண்ணிடுச்சு. அப்போ அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எந்த நாடும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அமெரிக்கா இம்போர்ட் பண்ண முடியாது. மற்ற நாடுகள் இம்போர்ட் பண்ண முடியாது. இந்தியாவுக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால ஈரான் வந்து ஒரு கப்பலை 2 கப்பலை அனுமதித்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் ஆயிலுடைய ப்ரைஸ் கோயிங் அப்பு $120 போயிடுச்சு அப்போ பெர் பேரல். அடுத்து வந்து இப்போ கேஸையும் அடித்து பண்ணதுனால இனி அது கேஸினுடைய சப்ளையும் ஆகி வேர்ல்டு லெவலில் குளோபல் மார்க்கெட் வந்து சரியுது. இப்போ குளோபல் மார்க்கெட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஈரானுடைய எதிர்த்தாக்குதலை இவ்வளவு தூரம் தீவிரமாக அவர்கள் தாக்குதலில் ஈடுபடுவார்கள். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அளித்த பின்பும் ஈரான் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா ஈரானுடைய ரோபஸ்ட்னஸ் இன் ஆர்மி பவர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்மி ஸ்ட்ரக்சர், ஐஆர்ஜிசியினுடைய பவர், இதை வச்சு அவங்க வந்து ஒரு வலுவான கட்டமைப்பை கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிசைல் கேப்பபிலிட்டியில் வந்து தே ஆர் அட்வான்ஸ், ஃபார் மோர் சுப்பீரியர் இன் ஷார்ட் மிசைல், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அண்ட் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ், பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் குரூஸ் மிசைல்ஸ் அண்ட் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், இத்தனையிலையும் வந்து அவங்களுடைய பவரை வந்து உலகம் பார்த்து விட்டது. எங்கு வேணாலும் டிகோகார்சியா தீவு வரைக்கும் கூட வந்து அடிக்க முடியும் என்பதை அவர்கள் சமீபத்தில் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ட்ரம்ப்புக்கு ஏற்பட்ட உள்நாட்டு ப்ரெஷர்,
அதாவது காங்கிரஸ் வந்து அப்போஸ் பண்ணுது, ரிப்பப்ளிக்கன்ஸும் டெமோக்ராட்ஸும் அப்போஸ் பண்ணுறாங்க. அமெரிக்க மக்கள் வந்து பொதுவாக இந்த போரை விரும்பவில்லை. அமெரிக்க மக்கள் வந்து இன்டலெக்சுவல்ஸு, மக்கள் எக்கனாமிஸ்ட்டு, செனட்டர்ஸு, இவங்க காங்கிரஸ்மேன், இவங்க அத்தனை பேருமே வந்து இந்த போரை விரும்பலை. எனவே ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டான ஒரு விண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் அமெரிக்கா. அப்போ அதை வந்து சரிப்படுத்தணும். ரெண்டாவது, குளோபல் மார்க்கெட் வந்து வீழ்ச்சி அடையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, மூன்றாவது, எதிர்த்தாக்குதலில் ஈரான் பயங்கரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை அழித்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். சொர்க்க பூமி என்று சொல்லப்பட்ட துபாய், அபுதாபி, கத்தார் எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து ஒரு அமெரிக்காவுக்கு விமானப்படைத்தளம் கொடுத்ததன் காரணமாக அவர்களெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. அப்போ இத்தனையும் வந்து ஹஸ் புட் அ ப்ரெஷர் ஆன் ட்ரம்ப் வந்து யார்கிட்ட பேசினாருன்னு தெரியல. ஐ ஸ்போக் டு த டாப் பர்சன் இன் ஈரான் அப்படின்றார். யார் அந்த டாப் பர்சன்? மை டீம் ஸ்போக், வி ஸ்போக் அப்படின்றார். வி ஸ்போக்னு என்னது? ட்ரம்ப் பேசலை. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பேசினாரா, இல்லை வைஸ் பிரசிடெண்ட் பேசினாரா, இல்லை அவங்களோட அஃபீஷியல்ஸ் பேசுனாங்களா, டைரெக்டாக யார்கிட்ட பேசுனாங்கன்றதை வெளிப்படுத்தலை. சரி, அதர் டிப்ளமெட்டிக் சேனல்ஸ் ஓமன் மூலமாகவோ, பாகிஸ்தான் மூலமாகவோ, வேறு டிப்ளமெட்டிக் சேனல்ஸ் மூலமாகவோ இன்டைரக்டாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கா என்பதை பற்றியும் தெளிவில்லை. அதனால் வந்து இது வந்து ஒரு 5 days ட்ரூஸ், இது வந்து டெம்பரரி வார் நிறுத்தம் என்பது அமெரிக்காவுடைய வீக்னஸ்னால் இந்த வார் நிறுத்தத்தை, ஏன்னா ஈரான் துணிஞ்சிட்டான், எதுக்கும் துணிஞ்சாச்சு. எங்கள் சுப்ரீம் லீடரே கொண்டுட்டா, இனிமேல் என்ன உன்னை வைக்கிறது, என் கேஸ் ஃபீல்டு அழிச்சிட்டேன், இன்னும் என்ன உன்னை நான் வந்து உன் பேச்சுவார்த்தையை நம்புறது? ஏன்னா நம்பக்கூடிய தலைவர்கள் இல்லை அவங்கெல்லாம். பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடந்துகிட்டு இருக்கும்போதே ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி நெத்தன்யாகவும் ட்ரம்ப்பும் சேர்ந்து 170 குழந்தைகளை கொன்றவர்கள் இவர்கள் ஈரானில். குழந்தைகளை கொன்றது மட்டும் இல்லாமல் முதல் நாள் போரிலேயே சுப்ரீம் லீடரை வந்து மொசாத் மூலமாக இன்டெலிஜென்ஸு, சிஏஏ அண்ட் மொசாத் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அங்கே லோக்கல் வல்னரபிலிட்டிஸ், லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்பைஸ் மூலமாகவும் லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் அனுப்பி சேட்டலைட் சர்வேலன்ஸோட ப்ரிசிஷன் பாம் பண்ணி சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கொமைனியை எலிமினேட் பண்ணாங்க. அடுத்து வந்து லாரிஜான் அவரை எலிமினேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வரிசையாக லீடர்ஷிப் எலிமினேட் பண்ணுறாங்க, ஐஆர்ஜிசி லீடர்ஷிப் எலிமினேட் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எலிமினேட் பண்ணுறாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணும்போதும் பண்ணக்கூடிய அமெரிக்காவுடைய பேச்சை ஈரான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஈரான் இஸ் நாட் ரெடி ஃபார் ட்ரூஸ். நீ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பாரு, நான் அடிக்கிறேன்னு அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ட்ரூஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இவரும் நேட்டோவை கூப்பிட்டு பார்த்தாரு, யூரோப்பியன் யூனியனை கூப்பிட்டு பார்த்தாரு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ப்ரொடெக்ட் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாரு. ஒரு கண்ட்ரியும் வரல. ஏன்னா ஈரான் வந்து இன்றைக்கு அமெரிக்காவின் கைகளில் வீழ்ந்தால் நாளை அனைத்து யூரோப்பிய யூனியன் கண்ட்ரிஸும் நாட்டோ நாடுகளும் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். என்டையர் மிடில் ஈஸ்ட் இப்போ அமெரிக்காவை நம்பி இருக்கு. ஈரானும் வீழ்ந்து விட்டால் அமெரிக்காவை நம்பி தான் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எப்படி வெனிசுலாவை கேப்சர் பண்ணி 17% ஆஃப் த குளோபல் ஆயில் சப்ளையை தன்வசமாக்கி அமெரிக்காவின் வசமாக்கி வெனிசுலா அதிபரை கடத்திட்டு போனாரோ, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸையும் இவர் அமெரிக்கா தன்வசப்படுத்தி கொண்டால், ஈரானை அழித்து ஒழித்து விட்டால், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து எல்லாரும் அமெரிக்காவிடம் சரணடைய வேண்டிய சூழல் ஏற்படும். ஏனென்று சொன்னால் இவர் நேட்டோ நாடுகளுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஏசியன் கண்ட்ரிஸுக்கும் எல்லா நாடுகளுக்கும் இஷ்டத்துக்கு டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணி எல்லாரையும் மிரட்டியவர் இந்த ட்ரம்ப். அப்போ இப்படிப்பட்டவரை நம்பி நம்ம இறங்கக்கூடாது என்று நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரிஸும் தெளிவாக அவங்க முடிவில் இருக்காங்க. இவரை சப்போர்ட் பண்ணக்கூடாது என்ற நிலையில் இருக்காங்க. அப்போ உலக லெவலில் சப்போர்ட் குறைஞ்சி போச்சு. நேட்டோ யூரோப்பியன் யூனியன் சப்போர்ட் இல்லை. லோக்கலில் காங்கிரஸ் இஸ் டிக்ளரிங் திஸ் வார் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். அப்போ இவருக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கு இவர் மேலே தொங்குது.
காங்கிரஸும் செனட்டும் இதுக்கு அப்போ அகென்ஸ்டாக இருக்குது. அமெரிக்க மக்கள், பீஸ் லவ்விங் அமெரிக்க மக்கள் அகென்ஸ்டாக இருக்காங்க. அப்போ இத்தனையும் தாண்டி ட்ரம்ப் வந்து வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த 5 நாள் ட்ரூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்க முடியும் இல்லையா. இது வந்து ஒரு சைடில் வந்து வேறு வழி இல்லாமல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இன்னொரு சைடில் வந்து அவருடைய ஃபோர்ஸஸை ரீக்ரூப் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம். மூன்றாவது சைடு வந்து திரும்பி தாக்குதலுக்கான டைம் வாங்கிட்டு திரும்பி தாக்குதலுக்கு தன்னை ஃபீட் ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம். ஸோ பல்வேறு வகையில் இருக்கும் பொழுது இதை எதையுமே நம்பி இன்றைக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழலில் நம்ம இருக்கோம். சார், இப்போ ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து 5 நாளைக்கு வந்து இடைவெளி வந்து விதிச்சிருந்தாலும், இன்னொரு பக்கம் நெத்தன்யாகு அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஈரான் மீது நாங்கள் தாக்குதலை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இவங்களுக்குள்ள ப்ராப்பராக ஒரு டிஸ்கஷன் வந்து போகலையா சார்? நெட்டன்யாகுவுக்கு என்னன்னா, நெட்டன்யாகு வந்து அவருடைய இனிஷியல் லாங் ஸ்டாண்டிங் விஷன் என்னென்னா, ஒட்டுமொத்த அரேபிய தேசத்தை அவர் ஆக்கிரமிப்பு பண்ணணும் என்பது தான். அந்த பாலஸ்தீன தேசத்தை ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தை இவர் ஆக்கிரமிப்பு பண்ணணுன்றது தான் அவருடைய லாங் ஸ்டாண்டிங் விஷன். அது வந்து அகதிகளாக வந்து நாட்டை யுனைடெட் நேஷன் ரெசல்யூஷன் மூலமாக இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி அந்த நாட்டின் மூலமாக இருந்த பாலஸ்தீனத்திலிருந்து பாதி பகுதியை பிடித்து கொடுத்த நாட்டை இஸ்ரேலை வைத்து கொண்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் விழுங்க வேண்டும் என்ற ஒரு வெறியோடு இஸ்ரேலுடைய அதிபர் களத்தில் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு உறுதுணையாக அமெரிக்காவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே வந்து நெட்டன்யாகுவினுடைய ஆசாபாசங்களுக்கு அமெரிக்கா மக்களை அடிமைப்படுத்துவதை அமெரிக்க மக்கள் விரும்புவார்கள் என்பது இல்லையா என்பது தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா இன்றைக்கி மக்களுடைய சிவில் சொசைட்டி அதை அங்கீகரிக்கலை, அமெரிக்காவினுடைய சிவில் சொசைட்டி அதை அங்கீகரிக்கலை. ட்ரம்ப் மட்டும்தான் அதுக்கு ஆதரவாக இருக்கார். காரணம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸு ஜுடானிஸ்ட் ஃபோர்ஸஸினுடைய அழுத்தம் காரணமாக இவர் நெத்தன்யாகுவுக்கு ஆதரவாக களமிறங்கி அமெரிக்கா இன்றைக்கு தங்கள் முகத்தில் மண்ணை பூசிக்கொண்டது ஈரான் மூலமாக என்று தான் நம்ம கருதணும். கிட்டத்தட்ட $200 பில்லியன் மேலே செலவாகி ஒரு நாளைக்கு $1 பில்லியன் அப்படின்னு போயிட்டுருக்கு. மோர் தென் $200 பில்லியன் செலவாகிருக்கும் இந்த 2 வீக்ஸ் வாரில், இந்த போர் நடந்ததில். ஸோ எனவே இது வந்து எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா வந்து it will have a very bad impact on the stock market. It will have a very bad impact on the administration of a Trump administration. It will have a very bad impact on the global economy. It will have a very bad impact on the oil prices and the gas prices. So which will create an unstable economy. அப்போ அதுக்கு வந்து ஒரு சூழல் உருவாகுன்றதுக்காக இந்த ஒரு 5 நாள் பாஸ் வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். பட் ஈரான் வில் பி ரெடி டு ஃபேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் அக்ரெஷன் பை அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல். ஸோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து பாகிஸ்தான் தலைநகரத்தில் நடக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து பாகிஸ்தான், டர்க்கி, அதே மாதிரி எகிப்து போன்ற நாடுகளும் வந்து கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுது. இதனால் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? இந்தியாவை யார் மதிக்கிறாங்க, யார் மதிச்சிருக்கா? யார்? பாகிஸ்தானும் டர்க்கியும் மீடியேட் பண்ணுறத, இது எகிப்தும் மீடியேட் பண்ணுறது, ஓமன், எகிப்து, பாகிஸ்தான் இவங்கெல்லாம் மீடியேட் பண்ணுறத ஈரான் ஒரு வழியாக ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரை வந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு வந்து பாராட்டியிருக்காரு. இந்த போரில் எங்கள் பக்கம், இஸ்ரேல் பக்கம் நின்ற பிரதமருக்கு எங்களது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்தியா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இஸ்ரேல் பக்கமும் அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தின் பக்கமும் நிற்கும் பொழுது இந்த மீடியேஷனில் எப்படி போக முடியும்? அப்போ தே லாஸ்ட். நான் தான் முதலே சொன்னேன், மோடி பை சைனிங் பட் அலைனிங் வித் ட்ரம்ப் டாரிஃப் அக்ரிமெண்ட்டு ஹீ லாஸ்ட் த குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷன். இல்லைன்னா குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷன் மோடிகிட்ட இருந்திருக்கும். இன்றைக்கி மோடி மீடியேட் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஸோ ஹி லாஸ்ட் த குளோபல் சவுத் மீடியேட்டிங் பொசிஷன் அண்ட் ஹி லாஸ்ட் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி வித் ட்ரம்ப். ஹி லாஸ்ட் ஃபாரின் பாலிசி, ஹி காம்ப்ரமைஸ் வித் ட்ரம்ப். அப்போ காம்ப்ரமைஸ் எவ்ரிதிங் வித் ட்ரம்ப்பு, எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி இன்றைக்கி இந்தியாவை அமெரிக்காவின் அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறார் திரு மோடி அவர்கள்.
அப்போ ஒரு 30 நாளைக்கு ஆயில் வாங்கினா கூட அமெரிக்காவோட பெர்மிஷன் வாங்கி தான் வாங்க வேண்டிய சூழலுக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்ட பின்பு இவருக்கு எங்கிருந்து அந்த மீடியேட் பண்ணுறதுக்கோ இந்த போரை நிறுத்துவதற்கோ தகுதியும் உரிமையும் இல்லை ஸ்டேச்சரும் வரும்? அந்த ஸ்டேச்சர் எப்படி வரும்? He lost already. He lost that position by compromising India's strategic autonomy, by compromising Indian foreign policy, by compromising our energy security with the trade tariff link. இத்தனையும் பண்ணி ஒரு இந்தியாவை அமெரிக்காவிடம் அடகு வைத்த நரேந்திர மோடிக்கு இது உலகளாவிய ரோல் எங்கே இருக்குது? கிடையாது. சரி, இப்போது ஈரான் வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வந்து தயாராக இல்லை அப்படின்றதா இன்னி வரைக்கும் தெரிகிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன பிளான் பண்ணுவார்? எப்படி அவங்கள பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும்? அது வந்து அவர் மீடியேட் பண்ணுவார். ஓமன் மூலமாகவோ பாகிஸ்தான் மூலமாகவோ டர்க்கி மூலமாகவோ மீடியேட் பண்ணி ஈரான் வந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிடுச்சு, நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராமை நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து இந்த போரை நிறுத்துகிறேன் என்று அனௌன்ஸ் பண்ணலாம் ஒரு சைடில். இன்னொரு சைடில் வந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தப்படலாம். அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு ரீஜனல் குளோபல் வாராக ரீஜனல் வாராக மாறி முடியும். ரீஜனல் வார் லீட் டு குளோபல் வாராக மாறும். ட்ரம்ப்புக்கு ஆதரவாக எந்த நாடுகளும் களத்தில் இறங்க தயாராக இல்லை. அப்போ இந்த சூழலில் தன்னைத்தானே வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு சுச்சுவேஷனுக்கு கொண்டு சென்று ஒரு கேலிக்கூத்தான ஒரு சூழலுக்கு ஆளாக்குவதற்கு ட்ரம்ப் விரும்பவில்லை என்று தெரிகிறது. அதனால் வந்து அவர் பின்வாங்குகிறார். எனவே சூழல் இன்னும் ஒரு 5 நாளில் எப்படி எமர்ஜ் ஆகுன்றதை பொறுத்து தான் நம்ம எதுவும் சொல்ல முடியும். ஆனால் அது வரைக்கும் ஈரான் வந்து இவர்களை நம்பி ஈரான் களத்தில் இல்லை. வந்தாலும் சரி போனாலும் சரி, நீயா திரும்பி போகிறது வரைக்கும், நிறுத்திட்டு போகிறது வரைக்கும் நான் அடிச்சிட்ருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சார், இந்த போர் பதட்டம் காரணமாக வந்து இலங்கையில் வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்ந்திருக்கு, 25% வந்து உயர்ந்திருக்கு. அதை தொடர்ந்து இங்கேயும் வந்து மறுபடியும் பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா கேஸில் அந்த தட்டுப்பாடும் வந்து ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் பேசப்படுது என்னென்னா, மீண்டும் வந்து ஒரு லாக்டவுன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாம்மா. $120 மேலே ஒரு பேரல் போச்சு அப்படின்னா, $120 இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து தொடர்ந்து மூடப்பட்டிருந்தால், இன்னும் ஒரு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து 9 நாளைக்கு 10 நாளைக்கு தான் இருக்கும் ஸ்டாக். அவங்க சொல்கிறாங்க 3-7 வீக்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு, ரிசர்வாயரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேனேஜ் பண்ணிக்கலான்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. பட் ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு 5 to 5.5 மில்லியன் பேரல்ஸ் பெர் டே தேவைப்படுது. அது வந்து இன்றைக்கி வருதா அப்படின்றத நம்ம அப்போ அந்த பேரல்ஸ் $80 வாங்கிட்டு இருந்த பேரல் இன்றைக்கி $120 இதனுடைய இம்பேக்ட் வந்து இந்தியாவுக்கு வரத்தான் செய்யும். அப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறத்தான் செய்யும். இப்போ $1 நிகரான இந்தியாவுடைய வேல்யூ $94 கீழ் மட்டத்துக்கு விழுந்துருச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனால் இது $100 போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்ல, இதெல்லாம் ஏறிச்சுன்னா $100 போயிடும். இப்போ எந்தளவுக்கு வந்து நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும், எந்தளவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரிசர்வ் வந்து குறையும், எந்தளவுக்கு வந்து நம்ம வந்து பொருளாதாரம் வீக் ஆகும், இம்போர்ட் பில்லு அதிகரிக்கும், எக்ஸ்போர்ட் பில்லு எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியாது இந்த டாரிஃப் இன்க்ரீஸ் சுச்சுவேஷனில். அப்போ இம்போர்ட் பில்லு அதிகரிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து அதனுடைய தாக்கம் நார்மல் கன்சியூமர்ஸுக்கு, பெட்ரோல் டீசல் கார் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, 4 வீலர் ஓட்டுறவங்க, 2 வீலர் ஓட்டுறவங்களுக்கு என்னுடைய தாக்கம் வந்து இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் என்னுடைய தாக்கம் இந்தியாவிலும் தெரியத்தான் செய்யும். அப்போ ஈவன் தோ பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னால் கூட அந்த ஸ்டாக்கை வச்சு எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியும்னு தெரியாது. ஸோ அதர்வைஸ் யூ டு பை ஃப்ரம் தி அதர் கண்ட்ரீஸ், ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்கிட்டருந்து நம்ம வந்து இதை காம்பன்சேட் பண்ணி தான் மேனேஜ் பண்ணணும். பட்டு ஷார்ட் டேர்மாக மேனேஜ் பண்ண முடியும் இந்தியாவால்.
பட் லாங் டைமாக வி ஆர் இன் அ வெரி 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 வல்னரபிள் சுச்சுவேஷன், வெரி வெரி வீக் சுச்சுவேஷன் லாங் டைமாக. ஷார்ட் டைமாக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்க இந்தியா மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு. பட் லாங் டைமாக அது மாறிச்சு, இந்த போர் மாறிச்சு அப்படின்னா இட் பிகம் ஏ பிக் வல்னரபிலிட்டி. இட் வில் ஹேவ் அ டைரக்ட் இம்பேக்ட். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா.